ஓகே என்னடா இப்படி முடிக்கிற சாப்பிட முடியுதா இல்லையா ஆஃப்டர் ரெஸ்ட்ல கடைசியா தண்ணி குடிக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர். அதனால் இன்றைக்கி ஒரு சாப்பிட்ற போட்டி ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கு யார் கலந்துக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு குட்டப்பாவும் இங்கே இருக்கிற ஒரு குண்டம்மாவும் கலந்துக்க போகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கு, அதெல்லாம் எடுக்க போகிறோம். இவன் பார்த்தீங்கன்னா முட்டை தோசை சொல்லி கேட்குறான். அதனால் ஆளுக்கு 2 முட்டை தோசை. சரி ஓகே, கல் காய வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மாவு கரைக்கு ரெடி ஆகிடலாம். வாங்க வாங்க வாங்க. ஏன்னா மாவுலாம் ரொம்ப கெட்டியாயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் புளிச்சு போகாம லைட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டு மாவு எடுத்து போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோசை 10 தோசை சுட்டு முடிச்சாச்சு. 10 தோசையும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை தோசை. ஆளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை தோசை ஒன்று சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நார்மல் தோசை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வாங்க வீடியோ இப்போ எல்லாத்துக்கும் தோசை போட ஆரம்பிச்சிடலாம். ஆளுக்கு 5 தோசை பிரித்து போட்டுடலாம். சாப்பிட்றதுக்கு ரெடியா? சாப்பிட்றதுக்கு ரெடியா? ஓகே, 1 2 3 4 1 2 3 4 ஆள் வரும் தோசை. 1 2 3 பண்ணி விசில் அடிச்ச உடனே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடணும். ஸோ வாங்க ஜெயிக்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். 1 2 3 சாப்பிட்றாங்க வேக வேகமா. அரசாதான் சாப்பிட்றாங்க. ஏன்னா வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் முட்டை தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. 2வது தோசையை நோக்கி கொண்டு போய் கொண்டு இருக்கும் மர்சாக்கும் ரியாக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு அதுதான் டாஸ்க்கு. 3 தோசையை முதல்ல சாப்பிட்றா. அடுத்த தோசைக்கு போயிட்டா. அதுக்குள்ள சீக்கிரம் சாப்பிடுங்க. குழம்பு ஊற்றினா ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 2 தோசையை முடித்த நிலையில் இப்போ ஆட்டம் சுறுசுறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆளுக்கு கடைசியாக இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு போட்டி. ஆளுக்கு ஒவ்வொரு தோசையில் தான் இருக்காங்க. பார்க்கலாம் சீக்கிரமாக யார் 2 பேர்த்துல யார் முடிக்கிறாங்கன்னு. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆல்ரெடி 4 தோசையை வயிறு முட்டை சாப்பிட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் துருத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் யார் சாப்பிட்றாங்கன்னு. அநேகமாக ரியாவுக்கு தான் கம்மியாக இருக்கா, அவள் தான் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். அர்சாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். குழம்பு ஊற்றி அடிங்க வேணும்னா யாராச்சும். என்னடா இப்படி முறைக்கிற? சாப்பிட முடியுதா இல்லையா? நீ சாப்பிடுறியா? யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் முடிய போகுது. கொஞ்சம் முயற்சி பண்ணால் சாப்பிடலாம். பெசஞ்செல்லாம் அடிக்கிறா ஒருத்தி. பார்த்தீங்கன்னா ரியா முடிக்க போறா. இன்னும் 1 வாய் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா கடைசியாக பெசஞ்செல்லாம் அடிக்கிறா. அவரால் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடிக்கிறா. இங்கே ஒருத்தன் தோத்தாங்களி தோத்துறதுக்கு ரெடி ஆகிட்டான். பார்த்தீங்கன்னா ரியா ஜெயிச்சு முடிச்சிட்டா. ரியா இஸ் த வின்னர். பார்த்தீங்கன்னா இவங்க போட்டியில் ஜெயிச்சதுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் தரணும்ல. ஸோ இந்த விசில் வந்து பார்த்தீங்கன்னா குருவி சத்தம் வரும்போதும் பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரியாவுக்கு தர போகிறோம். இந்த ரியா தோத்தாங்கோடி பார்த்துட்டே இருக்கான். பார்த்துக்கோங்க.